ஒரு படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த படம் மக்கள் மனச கவர்ந்திருக்கு அப்படின்னா, நிச்சயமா அந்த படங்களுடைய பார்ட் 2 நாம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில தான் 2012 நம்ம பிரபு சாலமன் அவர்களுடைய இயக்கத்துல விக்ரம் பிரபு அறிமுகமாற படம் தான் கும்கி. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனன் நடிச்சிருந்தாங்க. தம்பி ராமையா ஒரு சூப்பரான ரோல்ல எமோஷனா நடிச்சிருப்பாரு. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ரோல்ல அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க யாரு? யானை தான். கொம்பன் அப்படின்ற கேரக்டர்ல அந்த யானை எப்படி மிரட்டி இருக்கும், ஒரு சாதாரண யானை எப்படி கும்கி யானையா மாறுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல கொடுத்திருப்பாரு நம்ம பிரபு சாலமன். சரி, ஓகே, இப்போ எதுக்கு இந்த படத்தை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன்ல, பொதுவா ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அந்த படங்களுடைய பார்ட் 2 கண்டிப்பா வரும். இந்த கும்கியும் பார்ட் 2 வரப்போகுது. இந்த படம் விக்ரம் பிரபுக்கு எப்படி ஒரு ஓப்பனிங்கா இருந்தது? அவர் தான் நடிக்க போறாரா? கண்டிப்பா கிடையாது. பொதுவா பிரபு சாலமன் அவர்களுடைய ஸ்டைலு புது ஹீரோஸா அறிமுகப்படுத்துறது தான். அந்த வகையில மதியழகன் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் தாஸ் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரா, வில்லனா இருக்க போறாரா தெரியல. சரி, இதை தாண்டி இந்த படத்திலையும் ஒரு பிரம்மாண்ட யானையை பார்த்துட்டு இருக்காரு நம்ம பிரபு சாலமன் அவர்கள். இந்த படத்துக்கு யார் இசையமைக்க போறா? ஏன்னா கும்கி படங்களுடைய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் இமானுடைய இசையில. ஆனா இந்த படத்துல இமான் கிடையாது, அப்படியே வேற ஒருத்தர் தான். நிவாஸ் கே பிரசன்னா தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாங்க. அது மட்டும் கிடையாது, கும்கி படம் அப்படின்னா இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்கல்ல. எஸ், நம்ம சுகுமாரன் அவர்கள் தான் இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபரா இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இந்த படத்தோட டீட்டெயில். பார்ட் 2 பத்தின அப்டேட் எல்லாமே கூடி சீக்கிரம் கொடுக்குறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்.